ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மிஸ் சேனல். இன்றைக்கி நாம் ஒரு குட்டி டிப்ஸ் தாங்க. இது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக இது நான் ஷார்ட்ஸ் போடுறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நான் போடுற இந்த ஷார்ட் பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள், இந்த சிசரை நம்ம வீட்டில் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தால் பரவாயில்ல. வெளியில் எங்கேயாவது பூஜைக்கு போகும்போதோ அல்லது கோயில் போகும்போதோ ஏதாவது கட் பண்ணணும், திரி கட் பண்ணணும், அல்லது பால் பாக்கெட்டு, இப்போ பால்லாம் புத்துக்கெலாம் சேர்ப்பாங்கல்ல, அப்போ அந்த இதுக்கெலாம் இருக்கும்போது மேக்ஸிமம் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். வெளியில் போனால் நமக்கு எப்படியாவது ஒரு சிசர் தேவைப்படும் இல்லையா? இப்போ ஊருக்கு போகிறோம், இந்த மாதிரி டயத்தில் ஏதாவது பாக்கெட் கட் பண்ணணுன்னா எடுத்துகிட்டு போவோம். இப்போ நீங்கள் இதை இப்படியே நீங்கள் ஹேண்ட்பேக்லேயோ அல்லது பேக்லேயோ வச்சிங்கன்னா, இந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது உங்கள் பேக்கை கிழிக்கும். எடுக்கும்போது கையில் சில நேரம் குத்தும். இந்த மாதிரி பிரச்சனை வரும். இது வராமல் இருக்க ஒரு சின்ன டிப்ஸு. வீட்டில் பழைய பேனாவோட மூடி இருக்கும். தீந்து போன பேனா இருக்குது பார்த்தீங்களா, அதை தூக்கி போடும்போது இந்த மூடியை தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மூடியை இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன் என்ன பண்ண போகிறேன்னு. பாருங்கள், இதோட பின்பக்கத்தில் போட்டிருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? இதோட பின்பக்கத்தில் இப்படி போட்டுட்டு நீங்கள் வச்சிங்கன்னா இந்த இது சிசர் ஓப்பனே ஆகாது. நீங்கள் எவ்வளோ தன்னாலும் இது பாருங்கள், ஓப்பன் ஆகாது. பேக்லேயும் வச்சுட்டு போகலாம், யார் கையிலையும் குத்தாது. இது ஒரு சேஃப்டியாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.